வணக்கம் வணக்கம் மகளே. பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துடைய வடிவம் தான். அதான் வந்து கொண்டரங்கி மலை கீழே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மக்களே இந்த 200 அடி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. சிவன் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம வர முடியும். நம்ம ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஃபைனலி வந்தாச்சுங்க. அது பாருங்க, உச்சியில் 3825 அடி உயரத்தில் நம்ம நேஷனல் ஃப்ளாக் எப்படி பறந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து அந்த அர்ஜுனன் தவம் செய்த இடம். ப்ரோவும் பல்லடம் பாஸ்கர் ப்ரோவும் தப்பிட்டு இருக்காங்க. நானே தப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிக உயரமான கொண்டரங்கி மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் சப்போர்ட்டால் நல்லா ரீச் ஆச்சுன்னா அடுத்தது வெள்ளிங்கிரி மலை, பர்வதமலை, இந்த மாதிரி உயரமான மலைகள் எல்லாமே நான் வீடியோ எடுக்க நான் ரெடிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம டீமோட நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகில் கீரனூரில் உள்ள கொண்டரங்கி மலைக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3825 அடி உயரமுள்ள ஒரு செங்குத்தான மலை. இந்த மலையை கீழேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மேலே ஏறுறதுக்கு. அதே மாதிரி நம்ம டீம்மேட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வர்றதுனால வாங்க ஃபஸ்ட் அங்கே எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். நிறைய மலை ஏறி இருக்கிறோம். இந்த மலை வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்காக செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. ஓகே, இந்த அட்வென்ச்சரோடையே வாங்க மேலே போய் ஏறுவோம். 8 குத்தலாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹாய், ஐ எம் பல்லடம் பாஸ்கர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்திருக்கோம். ஸோ எப்படி ஏற போகிறோன்னு தெரில. மலை ஏறி இருக்கேன், இருந்தாலும் கான்ஃபிடென்ட் இருக்குது, ஏறிடல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மக்களே, நம்ம இந்த மலைக்கு போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபக் ப்ரோ அப்படின்னு ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஒரு நாளைக்கு 4 முறை அப்படின்னு 1000 நாள் வந்து தொடர்ந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த 1000வது நாள் வந்து நம்ம போயிருந்த அன்றைக்கி தான். அதனால் பார்த்திங்கன்னா அதை விளாக் பண்ணுறதுக்கு அவருடைய வெற்றி சாதனையை நம்ம பார்க்குறக்காகவும் போயிருந்தோம். அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போன வீடியோவில் நான் போட்டேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோ மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொண்டரங்கி மலையை மேலே ஏற போகிறோம். அதனால் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கொண்டரங்கி மலையில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வீட்டில் இருக்கிறாரு. அவர் பேர்னு பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன சுவாமி. மலை உச்சியின் மீது பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனர் வந்து தவம் செய்த இடமும் வந்து உள்ளது என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி மக்களே, சுவாரஸ்யமான விஷயம், கொண்டரங்கி மலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க வடிவத்திலே பாருங்கள். அப்படியே நிலத்துலேருந்து அப்படியே கூமாச்சி, அதாவது கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3825 அடி, நியர்பை 4000 அடி உயரமான மிக பிரம்மாண்ட மலைங்க. உங்களுக்கு இந்த மலை ஏறின அனுபவம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏற போகிறேன். நீங்களும் வாங்க, டிஜிட்டலாக இந்த மலையை எங்கூட ஏறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னைக்கு கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம். நம்மளோட ஃபேவரட் யூடியூபர் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். ப்ரோ வணக்கம் வணக்கம் மகளே. உங்களுடைய சிக்னேச்சர் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஓகே, நம்ம சேனல் பிரதர் NS Vlogs யூடியூப். சூப்பர் 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 மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம கொண்டரங்கி நாயகன் வந்து 1000 நாள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ வந்து நானும் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர். நானும் காலங்கத்தில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசரமாக கிளம்பி எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்கேன். எத்தனை ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு? 3 ரவுண்ட் போயிட்டு. ஓகே, 3 வருவார். ஓ சரி சரி, ஓகே ஓகே சரி. ஓகே மக்களே, வெயிட் பண்ணுறோம். ஸோ ப்ரோவோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் மலை ஏறுறீங்களா? ஏறுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கோட நம்ம ப்ரோ கூட இன்றைக்கி நம்மளும் இன்றைக்கி இந்த மலை ஏற போகிறோம். வாங்க வேறு லெவலில் பார்க்க போகிறோம். இந்த கொண்டரங்கி மலையை ஏறுவோம். முன்னாடி கேசவன் ப்ரோ போயிட்டுருக்காரு, அவர் கூட நம்மளும் போவோம் வேறு லெவலில். இங்கேயே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. வாங்க இந்த சிவலிங்கம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் வந்து மேலே போகலாம். அதே மாதிரி மக்களே, இந்த மலையே பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான மலை. இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மலை. இங்கே ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி மலை இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி கொடைக்கானல் மலை. அப்படியே வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மெயினாக காற்று ரொம்ப ஓவராக இருக்குது. நான் இந்த இடத்துலலாம் நானே பேசி தான் விளாக் பண்ணேன், மைக்கு போட்டு தான் விளாக் பண்ணேன். ஆனால் அந்த காற்றுக்கு நம்ம பேசுனது ஒன்றுமே கேட்கல. அதனால தான் வந்து நம்ம மோஸ்ட்லி ரிவைஸ் கொடுத்துருக்கோம். 1.5 hours லேட்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து தீபக் ப்ரோ வந்து நம்ம காலையில் நம்ம விளாக் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3வது ரவுண்டு மேலே போயிட்டு கீழே வந்தார். அடுத்து 4வது ரவுண்டு போயிருந்தார். கரெக்டாக நம்ம மலை ஏற ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு வெற்றிகரமாக 1000வது நாள் 4வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண அந்த தருணத்தை வந்து நம்ம விளாக் பண்ணுறதுக்காக மறுபடியும் நம்ம கீழே போய் அவரோட செலிப்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ மணி கிட்டத்தட்ட 11:45 12 மணி நியர்பை இருக்கும். 12 மணிக்கு எல்லாருமே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் டீமோட பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டுருக்கோம்.
பாருங்க மக்களே, எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஒரு 1000 நாள் சாதனை பண்ணுறாரு. ஒரு நாள் நம்ம மொட்டை மதியானத்தை ஏறி பார்ப்போம். சும்மா சின்னத்தனமான மலை இல்லைங்க, 3825 அடி, நியர்பை 4000 அடி. நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பிரதர்ஸ் அப்படியே ஹாய் சொல்லுங்க பிரதர். ப்ரோ எந்த ஊர்ல வரீங்க? நாங்கள் சேலம். ஓகே ப்ரோ. அப்படி ஹாய் காமிச்சிருங்க. ஆமாம் ப்ரோ. NS Vlogs. எல்லாருமே நீங்கள் வருவீங்க. மக்களே, நம்ம மலை ஏற தொடங்கி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நம்ம வந்துட்டோம். ஆனால் இந்த உச்சி வெயிலில் நம்ம ஏறுறோம் அப்படிங்கிற அந்த வெயிலோடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த காற்று தாங்க சரியான காற்றாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த காற்றோடைய இது போடுறேன் பாருங்களே. மக்களே, இப்போ நம்ம அந்த வாய்ஸில் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பெரிய பெரிய மலைகள் எல்லா மலையுமே நம்ம மோஸ்ட்லி ஏறி இருக்கோம். பட் ஆனால் எல்லாமே படிகள் இருக்கும். இப்போ ஒரு 1000 படி, 1500 படி, 3000 படிகள் உள்ள மலைகள் எல்லாமே வந்து நம்ம ஏறி இருக்கோம். பட் இந்த மலை ஏறும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான அந்த படிகள் ஸ்டெப்ஸ் எல்லாமே இல்லை. அதாவது கற்கள் வச்சு இருக்கிற படிகள், அதே மாதிரி அந்த காற்று, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பட் ஆனால் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நம்ம கூட சிவபெருமான் இருக்கார். நம்ம ப்ரோ நம்ம ட்ரிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த கம்பி இருக்கிறனால கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுதுங்க, பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறதுக்கு. பட் ஆனால் பாருங்க, பாறை மேலே நடந்து போகிற மாதிரி பாறை மேலேயே நடக்கணும். பட் அந்த கம்பி யூஸ் இருக்கிறனால கொஞ்சம் பிடிச்சி போகிறதுக்கு நல்லாயிருக்கு. தெரிகிறதா? இன்னும் நிறைய பேர் மேலே ஏறிட்டு இருக்காங்க. சில பேர் உட்காந்துருக்காங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு. உங்களுக்கு இருங்க, ஜூம் போட்டு காமிக்கிறேன். இப்போ நிறைய ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம இறங்கியிருந்தால் நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ தான் ஏறுறோம். நம்ம தீபக் ப்ரோவை பார்த்துட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துல தீபக் ப்ரோ ஒரு ஆள் மட்டும் தனியாக வந்திருக்காருன்னா உண்மையாகவே வேறு லெவலுங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் செம்மையாக இருக்குங்க. இன்னும் இந்த இடமே எப்படின்னா அங்கெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்படி பொறுமையாக நம்ம ஏறி அது செம்மையாக இருக்குங்கண்ணா. ஒர்த்து நம்ம பின்னாடி பாரு அப்படியே தெரியுது. ஃபுல்லாக அப்படியே ஒட்டம் சத்துறோம். வரைக்கும் நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் செடி கொடிகள் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம இந்த ரியல் அட்வென்ச்சர் அந்த பாறை மேலே நம்ம ஏற போகிறோம். சிவலிங்கத்துடைய வடிவம் தான், கலை சிவலிங்கம் மாதிரி சொல்கிறாங்க. அதான் வந்து கொண்டரங்கம் மலை. கீழேருந்து பார்த்தாலே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. முன்னாடி தாங்க அந்த ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகும் போது அதான் நம்ம மலையை மெயினான அந்த கொண்டரங்கி மலையோட வந்து ஏறக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க இப்படி நெட்டு கூட இருக்குங்க. வாங்க, இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு போவோம், ஏறுவோம். பாருங்க நம்ம இகிப்ரோ தான் மனம் தளராமல் தரன்னு ஏறிட்டு இருக்காரு. மேலே ஒரு சுனை இருக்காமா, அப்புறம் ஒரு சிவன் கோயில் கீழே ஒன்று இருக்காமா. உச்சியில் வந்து மேலே வந்து பாண்டவர்கள் அர்ஜுனன் வந்து தவம் செய்த இடம் வந்து இருக்காமா. அதையும் பார்க்கலாம் மேலே போய். எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ப்ரோ நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. நம்ம டீம் எல்லாம் கீழே நம்மளுக்கு கீழே இருக்காங்க. நீங்கள் இந்த மலை ஏற ஆசைப்பட்டீங்கன்னா நேரமாக வந்துடுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏற மாதிரி வந்துடுங்க. நம்மளுக்கு முன்னாடி தெரியுது வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அழகாக சின்ன சின்ன மலைகள், நடுவில் ஒரு ஏரியா, ஆறாந்திரியில் ஒரு பின்னாடி ஃபுல்லாக விண்டு மில்ஸ். எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், வேற லெவலில். ஆனால் காற்று தான் ரொம்ப இருக்குது. நம்ம ஏறின இடம் பாருங்க தெரியுதா? கீழே இந்த சாமி சிவன் டெம்பிள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இன்னும் அங்கே போகணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பாதி மலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். காற்று செம்ம காற்று அடிக்குது. ஆனால் நான் மைக் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் உங்களுக்கு எப்படி கிளாரிட்டி வீடியோ கிடைக்குதுன்னு தெரியல. ஓகே, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நம நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வரல இது வரைக்கும் வரணும்.
யுகி ப்ரோவும் பல்லடம் பாஸ்கர் ப்ரோவும் தப்பிட்டு இருக்காங்க. நானே தப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே செப்பல் போட்டு ஷூ போடுறது அதெல்லாம் அலௌடு இல்லை. அதனால் நீங்கள் பார்த்து தான் வந்துக்கணும். ஆனால் சூடு இல்லை, ஏன்னா அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அதனால் சூடு பெரிய லெவலில் இல்லை. ஓகே, அதனால் வந்து நான் டீசெண்டாக இருக்குது, ஏறலாம். மக்களே இந்த இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் கொஞ்சம் நல்ல நெகிழாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாரங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இறங்கிட்டு. எனக்கு ஏறுறது கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இறங்குறது எப்படி இறங்குதுன்னு தெரியல அந்த மாதிரி இடத்துலையும். ப்ரோ யாரும் வாட்டர் பாட்டில் வீசாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சூப்பரான ஒரு மலையை நம்ம மக்கள் எல்லாருமே வரோம், தண்ணி பாட்டில் எல்லாமே கொண்டு வரோம். பட் ஆனால் அதெல்லாம் இங்கே போடாமல் கொஞ்சம் நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்லேயோ இதெல்லாம் வந்து போட்டுருங்க. பாருங்கள் பிரதர் பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்காரு. 1 யூஸ் வாட்டர் கேன் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, கீழே எடுத்து போய் போட்டுருங்க. இதனால் எவ்வளோ பெரிய இதாகுது, எவ்வளோ தூய்மையான மலைக்கு நம்மளால ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது. பாருங்க பிஸ்கெட்டோட கவரு, எவ்வளோ கவர் இருக்குது, வாட்டர் கேன்ஸு, இந்த டின்னு, பிஸ்கெட் கவர்ஸு, இந்த மாதிரி அட்டைகள் போட்டால் கூட அது வந்து மக்கி போயிருக்கும். பிளாஸ்டிக்ஸ் போட்டால் அது மக்காது. இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு பறவைகளோட அது தாக்கம் ஏற்படும். இந்த கம்பி போட்ட இந்த ஐயாவுக்கு ஒரு மிக மிக கோடி நன்றிங்க. இதுதான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் கூட பிரச்சனை இல்லை, அந்த ஒரு இடத்துல ரொம்பவே ட்ரிகராக இருந்துச்சு. இந்த கம்பியோட உதவினாலும் நம்ம எப்படியோ மேலே ஏறிட்டுருக்கோம். ஓகே, இந்த இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஓவா விவோ ப்ரோ, யூ ஆர் கிரேட் ப்ரோ. அதே மாதிரி பேட்டிலேயே சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு டைம்லேயே ஒரு 25 நிமிஷத்தில் மேலே ஏறி இருக்காரு. நம்ம இப்போ கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 65% நம்ம ஏறி இருக்கோம்னு நினைக்கிறேன். 200 அடி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த காற்று ரொம்ப காற்று மழை தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதை தாண்டிட்டோம்னாலே நம்ம அந்த கோயிலுக்கு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு முன்னாடி தெரியுதுதாங்க வியூவு. ஐயோ, இந்த 200 அடியை உண்மையாக நம்ம கிராஸ் பண்ணி வரக்குள்ள காற்று எல்லாமே சிவபெருமான் புண்ணியத்தில் எப்படியும் நமக்கு 200 அடி. இதுதான் கொஞ்சம் டஃப்பான இடம். நான் கீழே போய் இந்த இடத்த காமிக்கிறேன், அது எப்படி வெற்றிகரமாக நம்ம கிராஸ் பண்ணி விட்டோம். இன்னும் நிறைய பக்தர்கள் பாருங்கள் ஏறி வந்துட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா தெரியுது, அந்த அவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. சிவசிவா நமச்சிவாயா, எல்லாருடைய சிவனையே போட்டு. அவ்வளோதான். இந்த இடம் ரொம்ப 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 பார்க்கறக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்திருக்கனால கோவில் வந்து பூட்டி இருக்கு. உள்ளே பாருங்க விளக்கெரியுது, சிவன் தெரிகிறாரா? எல்லாருமே சிவபெருமான நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 3500 அடியில் இருக்காரு சிவபெருமான். இன்னும் உச்சி அந்த அர்ஜுனன் தவ செய்த இடம் சொல்கிறாங்களது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாருங்கள், நிறைய இருக்காங்க. இங்கே தான் அந்த சொனையும் ஒன்று இருக்குது, தண்ணி சொனையில் இருக்காமா. அப்புறம் இங்கே விநாயகப் பெருமான் இருக்காருங்க. நமச்சிவாயா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியை பிடிச்சி 2 பாறைக்கு நடுவில் ஏறணும். அது உண்மையாக கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு அந்த இடம். ஃபைனலி வந்தாச்சுங்க. பாருங்க இந்த வியூவு. இதுதான் வந்து சிவலிங்கர் உள்ளே இருக்காரு. ஓம் நமச்சிவாயான்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம இந்தியாவுடைய ஃப்ளாக் பாருங்கள், உச்சியில் 3825 அடி உயரத்தில் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் எப்படி பறந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து அந்த அர்ஜுனன் தவ செய்த இடம். ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி எப்படியோ நம்ம வந்துட்டோம். உண்மையாகவே சொல்கிறேன், சிவன் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான். சாதாரணமாக 4000 அடி உயரம் வர வழிகள்லாம் ஒன்று ஒன்று சும்மா பார்த்தா ஏதோ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்தனால அப்படியே கொஞ்சம் நாள் ஏற முடியும். சில இடத்துல ஃபோன் எடுக்க முடியல, பிடிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. எப்படியோ வந்தாச்சுங்க. கீழெல்லாம் ரொம்ப காற்று இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. ஒரு சொட்டு காற்று இல்லை. அப்படியே பாருங்கள், ஒரு 3800 அடி உயரத்தில் இருக்கிறங்கிற அந்த காற்று எப்படி இருக்கும். கீழேயே அவ்வளோ காற்று இருந்துச்சு. நம்ம டீமோட வேறு மாதிரி வேறு லெவலில் எல்லாம் கும்பிட்டுருக்கோம் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த இடத்த சூப்பராக ஒரு அமைதியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டரிங் மலையை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து
நம்மளுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் நம்ம ஏறி இருக்கோம். உண்மையாக தீபக் ப்ரோ 2.5 மணி நேரத்தில் 4 டைம் ஏறுறது ரொம்பவே வந்து மிகப்பெரிய விஷயம் தான் வந்து. ஓகேங்க, பாருங்கள் சிவபெருமானே நல்லா வந்து கும்பிட்டாச்சு. முன்னாடி இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் பாருங்கள். நீங்களும் இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்தீங்கனாலும் நல்லா சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வெயிலுக்குள்ளே காற்று எல்லாம் கம்மியாக இருக்கிற டைமில் ஏறி போயிருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் அந்த காரணம் அங்கெல்லாம் யாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் யாருமே போகாதீங்க. ஏன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு சேஃப்டி எதுவுமே இல்லை. சாமி கும்பிட்றீங்களா, திருப்தியாக கும்பிட்டு சிவனோட அருளை வாங்கிட்டு நீங்களும் சிறப்பான முறையில் போயிருங்க. ஓகே, கீழேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது, கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக எப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம மக்களுக்கும் காமிக்கணும், நம்மளும் போய் அந்த சிவனோட அருளை பெறணும்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம மேலே வந்திருக்கோம். அதே மாதிரி வாட்டர் கேன்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சேஃப்டியாக ஹெல்த்தியாக வந்துக்குங்க. ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து மலை இறங்கிட்டு இருக்கோம். உண்மையாகவே இந்த கம்பி இருக்கிறனால மட்டும்தாங்க இந்த மாதிரி நம்ம ஏற முடியுது. உண்மையாகவே இந்த சோலார் லைட்டை கொண்டு வந்தவங்க, அந்த உச்சியில் இருக்கிற லைட்டை கொண்டு வந்தவங்கலாம் நம்ம ஃபோனை வச்சுட்டு ஃபோன் இல்லாமல் ஏறுறதே ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம எப்படியோ சிறப்பாக சிவனை பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நம்ம சிவபெருமான் ஆசீர்வாதம். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம வேண்டுவோம். ஏன் நான் நல்லா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே நல்லா இருந்தால் தான் உலகமே நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து இந்த பேச்சுக்கோ வீடியோக்கோ கண்டென்ட்டுக்கோலாம் சொல்கிறதெல்லாம் இல்லைங்க. வரணும்னு ஒரு நாள் பிளான் போடுறது ஏதோ ஒரு விஷயத்தில் போக முடியும் போயிடுது. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இந்த 1000வது நாள் அவரோட செலிப்ரேஷனையும் பார்த்துட்டு நம்ம மேலே ஏறியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். கடவுள் காட் கிரேஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இதுதாங்க ஏன்னா முன்ன பின்ன இந்த மாதிரி மலையெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் வீடியோலாம் பார்த்து நிறையா டைம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஏறி வருவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவல். இந்த சொனை இங்கே ஒன்று இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, ஊற்று தண்ணி குடிக்கலாம். இங்கே இருக்கிறவங்க சாமிக்கே வந்து அதான் குடிப்பாங்களாம்மா, சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க எல்லாமே குடிப்பாங்களாம்மா. அதனால் நம்ம ப்ரோஸெல்லாம் தண்ணி சொனையில் எடுத்துகிட்ருக்காங்க. மக்களே பாருங்கள், மக்களே நான் வந்து இந்த இடத்த பாருங்களே. இதே மாதிரி தான் வந்து திருவண்ணாமலையில் பர்வதமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அது இதோடவே இன்னும் கடப்பேற மலையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நான் உண்மையாகவே இது வந்து எனக்கு ஸ்டார்டிங் தான். இதை வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்த டைம் நான் போகலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம கூட ஏறின நம்ம பிரதரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கூட வந்துட்டார். ஓகே மக்களே, அப்படியே நானும் நம்ம ப்ரோ அப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே அப்படியே வந்து கீழே இறங்குறோம். இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நல்ல ரீச் கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா இந்த மாதிரி பர்வதமலை, வெள்ளிங்கிரி மலை, இந்த மாதிரி நிறைய மலைகள் எல்லாமே போட்டு உங்களுக்கு காமிக்கணும் பிளான்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சப்போர்ட். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஒரு மோட்டிவேஷன் ஆகி எல்லா வீடியோவுமே சூப்பராக வந்து போடலான் இருக்கேன். அதனால் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மெயினாக தேவைப்படுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.